கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாகர்கோவிலை சார்ந்த அன்பு சகோதரர் ஜார்ஜ் அவங்களுக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. விசேஷமாய் மகனுக்கு 10 பாடத்தில் அரியர் இருக்கிறது. அந்த 10 பாடங்களையும் கிளியர் பண்ண கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபமனே கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அன்பு சகோதரர் ஜார்ஜ் அவர்களுக்காக, அவங்க குடும்பத்திற்காக, மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரில் ஒரு விசை மனம் இறங்குவீராக, ஒரு விசை மனம் இறங்குவீராக. அப்பா, விசேஷமாக மகனுடைய அரியர் பாடங்கள் எல்லாம் கிளியர் பண்ண உதவி செய்தருளும்படி ஜெபிக்க நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இக்கட்டில் உதவி செய்வார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எதில் நமக்கு உதவி தேவை? இக்கட்டில் தான் உதவி தேவை. இக்கட்டான சூழ்நிலையில் தான் நமக்கு உதவி தேவை. இக்கட்டில்லாத ஒரு நேரத்தில் நமக்கு உதவி தேவைப்படுமா? தேவைப்படவே படாது. ஆனால் இக்கட்டில் மனிதர்கள் யாராவது உதவி செய்வார்களா? யோசித்து பார்த்தா இல்லை. சங்கீதம் 108:12 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 60:11 வாசித்து பாருங்கள். இந்த 2 வசனமும் ஒரு காரியத்தை சொல்லுது. இக்கட்டிலே கர்த்தர் உதவி செய்வார், மனிதனுடைய உதவி விருதா. இப்போ இக்கட்டான சுச்சுவேஷனில் கர்த்தர் உதவி செய்வா, மனுஷனுடைய உதவி விருதா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எனக்கு உதவி வேணும்னு கேளுங்க. கட்டாயம் கர்த்தர் உதவி செய்வா. ஆசா ஜெபிக்கும் பொழுது பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இவன் மனுஷனுக்கு உதவி செய்கிறது லேசான காரியமா, கஷ்டமான காரியமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்கிறது கடினமான காரியம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய தேவையை இன்னொரு மனுஷனால் பூர்த்தி செய்ய முடியாது. இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யணுன்னா கஷ்டம். ஆகையால் தான் வேதம் சொல்லுது, இக்கட்டிலே கர்த்தர் உதவி செய்வார், மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனால் உதவி செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஒரே ஒரு காரியம், நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கணும். நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கணும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உதவி ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1-2 சொல்லுகிறது. இன்றைக்கும் ஆண்டவரை எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்தரலும் அப்படின்னு சொல்லி பாருங்க, உதவி செய்வா. மார்க்கு 9:22-23 நீங்கள் வாசித்து பார்த்தா, ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்தும்படி சீசர்களிடத்தில் அழைத்து வருகிறான். சீசர்களால் அதை துரத்த முடியலை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்கிறான், இயேசுவே, என் மேல் மனம் இறங்கி
எனக்கு உதவி செய்தருளும். ஏதாகிலும் உதவி செய்யக்கூடுமானால் எனக்கு உதவி செய்யும். அது ஏதாவது உதவி கேட்குறான். இயேசு சொன்னா, என்னால் முடியும், நீ விசுவாசத்தான். இன்னைக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியும். எப்போ தெரியுமா? என் தேவனால் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா, கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து உதவியும் ஒத்தாசையும் வரும். உங்கள் காலை தள்ளாட ஒட்டா, உங்களை காக்கிற ஒரு உறங்கா, நிச்சயமாக கர்த்தர் உதவியை செய்வார். பாருங்கள், ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்காக போயிருந்தார்கள். இதை கேள்விப்பட்ட பெலிஸ்தேர்கள் இஸ்ரவேல் தேசத்தை கொள்ளையடிப்பதற்காக தேசத்துக்குள் புகுந்து விட்டார்கள். இப்பொழுது என்ன பண்ணுவது தெரியல. சாமுவேலை பார்த்து, யாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணினான். கர்த்தர் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் உண்டாக்கி அந்த பெலிஸ்தரை அடித்து கொன்று போட்டான். பெலிஸ்தர்கள் செத்து மடிந்தார்கள். அந்த ஸ்தலத்துக்கு தான் 1 சாமுவேல் 7:12 சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் உதவி செய்தார் என்று எபனேசர் என்று பெயரிட்டார். இன்னைக்கு எபனேசரா கர்த்தர் இருந்து உதவி செய்வான். மனுஷனுடைய உதவி விருதா? என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பன், மனிதர்களால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் என் தேவன் நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இக்கட்டிலை கர்த்தர் உதவி செய்வா. மனுஷனுடைய உதவி விருதா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.